ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அழகான புதிய வீடு தான் பார்க்க போகிறோம். புதிய வீடுன்னு சொல்லி வச்சுன்னா ஒரு வருஷம் ஆன, அதாவது கெட்டி ஒரு வருஷம் ஆன ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை, அதாவது மண்டே மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த திங்கள் சந்தை பக்கத்தில் பாளையம்னு சொல்லுவாங்க. அதாவது பாளையம், இந்த பாளையம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள நம்ம வீடு இருக்குது. வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சென்டில் அமைஞ்ச ஒரு வீடு தான். பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தாச்சுன்னா 1350 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு கீழே மேலே வீடு கொடுத்துருக்குது. இந்த வீட்டில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பெட்ரூம், அதாவது 3 பெட்ரூமை கொண்ட ஒரு வீடை தான் பார்க்குறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட்டி ஒரு வருஷம் ஆன வீடு தான். கொஞ்சம் கடன் பிரச்சனைனால இந்த வீடு இப்போ சேலுக்கு வந்திருக்குது. பாருங்கள், வீடுகள் நல்ல சூப்பராக, அதாவது இன்னைக்குள்ள மாடல் நல்லா அழகாக போட்டிருக்காங்க. விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் தான் கேட்குறாங்க. 4 சென்ட் அண்டு 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச இந்த வீடுக்கு அவங்க கேட்குறது வந்து என்னென்னா 26 லட்சம் தான் கேட்குறாங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்டே மார்க்கெட்டு, கருங்கல், இரணையல் இந்த ஏரியாவில் நீங்கள் லோ பட்ஜெட் பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா தாராளமாக இதை பார்க்கலாம். இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபைனல் ரேட்டு 26 லட்சம் தான் கேட்குறாங்க. ஸோ புது வீடு தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வருஷம் ஆன வீடு தான். எல்லா வசதிகளும் நிறைஞ்சிருக்குது. பாருங்கள், படிக்கட்டு வீட்டுக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 2 பெட்ரூம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்பேசஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து நீங்கள், அதாவது வீட்டுக்கு வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல், அதாவது வடக்கு பார்த்த வாசல். அண்டு கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாசல் கிழக்கு பார்த்து. நீங்கள் பார்க்குறீங்க வீட்டுக்கு வெளியில் இவ்வளோ இடங்கள் நம்மளுக்கு தாராளமாக இருக்குது, பரிமாறலாம். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக குடியிருப்பு. நான் காணிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்புக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள 3வது பெட்ரூம், அதாவது வந்துட்டு 26 லட்சத்துக்குலாம் முதல்ல பாதை உங்களுக்கு சரி இருக்காது. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது வீடு இருக்காது. 3வது பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருக்காது. ஸோ இந்த வீடு எல்லா வசதிகளும் அடங்கி இருக்குது. 26 லட்சம்னு சொன்னாலே உங்களுக்கு 12 அடி அரசாங்க ரோடு தான் இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் கூட நீங்கள் செட் பண்ணிடலாம். 3 பெட்ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பாருங்கள், எல்லாம் சுற்றி எல்லாமே பெரிய வீடுகள் தான் இருக்குது. அதுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்குது. பாதை நம்ம வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 அடி பாதை இருக்குது. நீங்கள் கார் பார்க்கிங் அப்படின்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கார் பார்க்கிங் செட் பண்ணிடலாம். ஸோ பார்க்குறீங்க, இது தேவை அப்படின்னாச்சுன்னா இன்னும் 2 பெட்ரூம் மேலே நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி தான் அவங்க இடத்த விட்டு கட்டியிருக்காங்க. பாருங்கள், அப்படிப்பட்ட இந்த அழகான லோ பட்ஜெட்டில் அடங்கிய இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்முடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், thank you.